கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படியாக இந்த புதிய ஆண்டில் 2025 ஆண்டில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் இந்த துதி ஜெயம் உண்டாகும் என்றதான தலைப்பில் இமானுவேல் டிவி வழங்கும் இந்த துதி ஆராதனை நிமித்தமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சி வருகிறதான வேளையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த நிமித்தமாக நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். நாம் இப்பொழுது தொடர்ந்து துதி ஆராதனைக்குள்ளாய் போக போகிறோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, நம்முடைய கொம்பை உயர்த்தும்படியாக இந்த நாளிலே அவரை துதித்து பாடி என் கொம்பை உயர்த்தினரே பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் நாமம் உயர்த்தும்படியாய் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் புலம்பலை களிப்பாக்க மாற்றுகிறி, ஆனந்த தைல தலையை நிரப்புகிறி. என் புலம்பலை களிப்பாக்க மாற்றுகிறி, ஆனந்த தைல தலையை நிரப்புகிறி. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நானெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நானெல்லாம் உம்மை துதிப்பேன். எல்லாம் சொல்லுவோமா? நன்றி பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, கர்த்தர் நாமத்தை உயர்த்தி நன்றி ஏசையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே,
நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தர் தாமே, ஒருவேளை கடந்த ஆண்டில ஒருவேளை நன்மைகள் குறைவாய் இருந்திருக்கலாம், ஒருவேளை நன்மைகளையே நாம் காணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு, இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கொம்பை நான் உயர்த்துவேன், உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். நீ கண்ட எல்லா துக்கத்துக்கு பதிலாக, நீர் ஏறெடுத்த பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைக்கு பதிலாக இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நாமத்தை உயர்த்தும்படியாய். விசுவாசம் எங்கே உண்டோ அங்க விடுதலையை காண்பாய் என்றபடி ஒரே ஒரு பல்லவி மாத்திரம். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோமா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டுமாம். ஹல்லேலூயா. இந்த அருமையான இந்த துதி ஆராதனை வேளையில துதி ஜெயமுண்டு என்ற இந்த தலைப்புக்கு ஏற்றா போல நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதான எல்லா நன்மைகளை கர்த்தர் தந்து நம்மளை நிறைவாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தனுடைய நிமித்தமே நன்றி செலுத்தும்படியாக தான். அதனால நன்றி சொல்லி நான் பாட வந்தேன் என்று பாடி இயேசு நாமத்தை உயர்த்துவோமா? ஆமென். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய சொந்து போக வேண்டாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இது. நல்ல தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்களை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நீ சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் எப்பெல்லாம் எண்ணி நன்றி 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 என்று சொல்லுகிறோமோ அப்பெல்லாம் வேதம் சொல்லுகிறது, நன்றி பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இதனால நம்ம சில நேரங்களில் நம்ம யோசிக்கிற காரியங்கள், இதற்கெல்லாம் நமக்கு நன்றி செலுத்த முடியுமா? நான் தான் கஷ்டப்படுகிறேனே, நான் தான் வேதனைப்படுகிறேனே, நான் தான் பலவிதமான இக்கட்டில் சோதனையில் இருக்கிறேனே என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா கஷ்ட சூழ்நிலையில, உன்னுடைய எல்லா வேதனைகளில
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒருவேளை மாமிசம், ஒருவேளை நம்முடைய காரியம் நமக்கு கை கூடாமல் தான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கைவிடப்பட மாட்டாய். என்னை நீ விசுவாசிக்கும் பொழுது, என்னை நீ நம்பும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொல் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம வாழ்க்கையில இந்த ஆண்டில, இந்த 2025ஆம் ஆண்டில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி? இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, காரியங்கள் தாமதிக்கும், நாட்கள் கடந்து போகும், ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம் மத்தியில் இருக்கிறபடினால ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் செய்கிற எல்லா நன்மைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா, உமது நாமத்தை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவர் நாமத்தை நாம் புகழும் பொழுது, அவர் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய மகிமை எப்பெல்லாம் எழும்புகிறதோ அப்பெல்லாம் கர்த்தர் ஹல்லேலூயா உங்களை என்னையும் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையே ஆசீர்வதிக்க இந்த வருஷத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தேவ நாமத்தை உயர்த்துவோமா? ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த ஆண்டில அவரை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு கூட துதிக்க அவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் பலிக்கும்படியாக, நிறைவேறும்படியாக என்னோடு கூட சேர்ந்து துதித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீங்கள் நல்ல தேவநாமத்தை உயர்த்துவோமா? Hallelujah. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனா அவர் ஜனம் பெருகும், பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகலிடம் வாழ்வோ, மாற்றி பெற்றுயர்த்திடுவோமே. சொல்லுமா? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகலிடம் வாழ்வோ, மாற்றி பெற்றுயர்த்திடுவோமே. குறுகிடம் மாட்ட
சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும். இடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும். இடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நோகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நோகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். சில நேரங்கள்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னும் விடுதலையை நான் காணாமல் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் எத்தனை பேர் ஏங்கிக் கொண்டு இருக்கிறீங்க? இன்றைக்கு முக்கியமாய் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் விடுதலை இல்லாத குடும்பங்கள் தான் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, செபிக்கிறாங்க, எல்லாம் உண்டு. ஆனா இன்னும் நான் விடுதலையை காணவில்லையே என்று சொல்லி. ஆனால் இரட்சகர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு விசுவாசத்தின் அனுபவத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். விசுவாசின் அனுபவம் எப்பெல்லாம் நமக்குள்ள பெருகுதோ விடுதலை பெருகும். எப்பெல்லாம் அவிசுவாசம் எழும்புதோ விடுதலை மறைந்து போகும். சோ ஆண்டவரை நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வருஷம் துவக்கத்திலிருந்து விடாப்பிடியாக நீங்கள் விசுவாசத்தை கூட்டுகிறீர்களோ, விசுவாசத்தின் அளவை கூட்டுகிறீர்களோ, கர்த்தர் உங்க வாழ்க்கையில விடுதலையை தந்து, ஹல்லேலூயா, அதுதான் இந்த சரணத்துல விடுதலை முழக்கம் விடுவோம். விடுதலையின் முழக்கம் எதனால என்று சொன்னால் விசுவாசத்தினால மாத்திரம்தான் அதை நாம் காண முடியும். பாடி இந்த சரணத்தை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. சொல்லுவோம், விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நோகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நோகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். சொல்லுவோமா? ஓ ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விசுவாசத்தோடு ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தோடு கூட, எத்தனை பேர் விசுவாசத்தை கூட்டும்படியாய் இந்த ஆராதனைக்குள்ள நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? விசுவாசத்தை தான் விசுவாசிக்கிறவனாலதான் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவர் தமது மகிமையை அவர் படைத்து இருக்கிறார்.
அவருடைய மகிமையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் மோசேயின் காலகட்டத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் செய்தார். பவுலின் காலகட்டத்தில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவத்தினுடைய கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துவது நிமித்தமாக தான் நமக்காக ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இந்த ஆவியானவரை நாம் எப்பொழுதெல்லாம் நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, ஆண்டவர் நாமத்தை ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை, பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை. இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அனுபவிக்கிறோமோ, அவரை நாம் அழைக்கிறோமோ, அவரை நாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்மை நாம் வைத்துக் கொள்ளுகிறோமோ, நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலையை காண முடியும். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறபடி வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன அவருடைய வாக்கு தத்தம், அவருடைய மகிமை இந்த நாட்களிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அடியேனுக்கு கொடுத்ததான இந்த பாடலை இப்பொழுது அருமையான இமானுவேல் டிவி நிமித்தமாக அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அநேகர் இதை கேட்டுக்கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடலோடு கூட தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஆவியானவரை அப்பா எனக்குள்ள வாங்கப்பா ஆண்டவரை, இந்த ஆண்டில நான் இன்னுமாய் ஜெயம் எடுக்கும் இந்த துதியினால இந்த துதியின் ஜெயத்தை நாங்கள் காணும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் துணையோட கர்த்தர் முச்சடி நடுவில் மோசேயோடு கூட பேசினவர். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கர்த்தரை துதித்த பொழுது எப்படி சிறைச்சாலை அசைந்ததோ, அதே போல இந்த பாடலோடு கூட பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல சந்தோஷமாய் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? ஆமென். வனம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன அன்பு தெய்வமே, இப்போ வாருமே, இறங்கி வாருமே, எங்க மேல வாருமையா. வனம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன அன்பு தெய்வமே, இப்போ வாருமே, இறங்கி வாருமே, எங்க மேல வாருமையா. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. முச்சடின் நடுவினில் மோசேயோடு பேசின எங்களது தெய்வமே, என்னோடு பேசுமே. முச்சடின் நடுவினில் மோசேயோடு பேசின எங்களது தெய்வமே, என்னோடு பேசுமே. இப்போ வாருமே சொல்லுவோம், இறங்கி வாருமே, இப்போ வாருமே, இறங்கி வாருமே, எங்க மேல வாருமையா. ஐயா ஐயா எங்க மேல வாருமையா. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. பவுலும் சீலாவையும் சிறையில மீட்டெடுத்த எங்கள் அன்பு தெய்வமே, எங்களையும் மீட்டிடுமே. பவுலையும் சீலாவையும் மீட்டெடுத்த எங்கள் அன்பு தெய்வமே, எங்களையும் மீட்டிடுமே. இப்போ வாருமே, இறங்கி வாருமே, இப்போ வாருமே, இறங்கி வாருமே, எங்க மேல வாருமையா. ஐயா ஐயா எங்க மேல வாருமையா. ஹல்லேலூயா. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. வனம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன
தெய்வ பிரசன்னத்தோடு கூட இறங்கும் இறங்குமாவரே இப்போ வாரும் எங்க மேலே. அந்த நாட்களிலே பவுலும் சீலாவும் அவர் சிறைச்சாலையில் இருந்ததான சூழ்நிலை இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில கட்டுகளுடன் ஒரு காரியமும் நடக்காமல் இருக்கிறதே என்று சொல்லி கட்டப்பட்டவர்களாய் ஒரே இடத்துல முடங்கி போயிருக்கிறீங்க. பவுலும் சீலாவும் அப்படிதான் சிறைச்சாலையில அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள தேவனுடைய விசுவாசம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை விடுவிப்பார் என்று அவர்கள் அறிந்தது நிமித்தமாக அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? அவர்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை துதித்தார்கள். அது சிறைச்சாலை, அது எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை, அது எவ்வளவு பெரியதான வேதனையை உண்டாக்குற சூழ்நிலை. அந்த வேதனையில, அந்த இக்கட்ல கர்த்தரை துதித்தார்கள். இன்றைக்கு கூட இந்த துதி செய்யும் உண்டு என்றதான காரியத்துல நீங்கள் எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டு இதில் நான் வந்திருக்கிறேன், இதோடு கூட நான் கடந்து வர வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள், இந்த துதி நிமித்தமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்க மறவாமல் உங்களுடைய துதியை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, துதி என்று சொன்னால் அவரை உயர்த்துவது, அவரை மகிமைப்படுத்துவது. பவுலும் சீலாவும் அதை தான் செய்தார்கள். அவருடைய சிறைச்சாலையின் அனுபவத்துல, கட்டுண்டவர்களாய் இருந்த அனுபவத்துல கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள். நாம் அதை செய்யும் பொழுது இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம கஷ்டங்களை பலரிடத்துல ஷேர் பண்றோம், பலரிடத்துல கொண்டு போய் சொல்றோம். சொல்வது தவறல்ல, ஆனால் அதை விட பவர்ஃபுல் ஆனது, அதை விட மேன்மையானது, விடுதலையை உண்டாக்குவது கர்த்தரை உயர்த்துவது, கர்த்தரை துதிப்பதே. ஹல்லேலூயா. இந்த கடைசி சரணத்தை நீங்க எங்களோடு கூட சேர்ந்து பவுலும் சீலாவையும் ஆண்டவர் எப்படி விடுதலை ஆக்கினாரோ அதே போல் ஆவியானவரை எங்களை விடுதலை ஆக்குங்க என்று கேட்கும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஆண்டிலே, இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே இந்த துதியின் ஆராதனை நிமித்தமாகவே கர்த்தர் உங்களுக்கு துதி ஏற்படுத்தி, துதியினாலே உங்களுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி கர்த்தர் நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். பவுலும் சீலாவையும் சிறையில் மீட்டெடுத்த எங்கள் அன்பு தெய்வமே, எங்களையும் மீட்டிடுமே. பவுலும் சீலாவையும் சிறையில் மீட்டெடுத்த எங்கள் அன்பு தெய்வமே, எங்களையும் மீட்டிடுமே. இப்போ வாருமே, இறங்கி வாருமே, கேளுங்க. இப்போ வாருமே, இறங்கி வாருமே, எங்க மேல வாரும் ஐயா, ஐயா ஐயா, எங்க மேல வாரும் ஐயா. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. வனம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன அன்பு தெய்வமே, இப்போ வாருமே, இறங்கி வாருமே, எங்க மேல வாரும் ஐயா. வனம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன அன்பு தெய்வமே, இப்போ வாருமே, எங்க மேல வாரும் ஐயா. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. சொல்லுங்க, இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே எங்க மேலே. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. இறங்கும் இறங்கும் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்க மேலே. எல்லாம் தேவ மகிமையோடு கூட இந்த ஆராதனையில, இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்தே, இந்த ஆராதனையின் துவக்கத்திலிருந்தே நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும். The word says, the God word says, I give all things, I give thanks to for all things, Lord. நான் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நம்ம ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல ஒருவேளை உங்களால் முழங்கால் படிய முடிந்தா முழங்கால் படிடுங்க. உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. இந்த
இந்த ஆராதனையோடு ஒருமனப்படுங்க. நிச்சயமாய் ஒரு பலத்த மாற்றம் இந்த ஆராதனையின் முடிவில் ஒரு பெரிய மாற்றத்தை, உங்கள் இருதயம் சமாதானத்தை அடைந்ததை, ஒரு மாற்றத்தை அடைந்ததை நீங்கள் உணர்வீர்கள். ஏனென்று சொன்னால் ஆவி ஆனவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த இடத்துலெல்லாம் ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் உயர்த்தப்படுவார். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவர் பெரியவர், அவர் மாறாதவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் என்றைக்கும் புகழப்படத்தக்கவர். அவர் உயர்த்துவோமா? பழைய பாடல் ஆண்டவரை விடுதலையோடு கூட நன்றி சொல்லி, ஆண்டவரே நன்றி இருதயத்தோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா, நன்றியோடு நான் உன்னை துதித்து பாடி உங்க நாமத்தை உயர்த்துவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னடங்கா நன்மைகள் யாவையும் ஏமக்காலித்தனே. என்னடங்கா நன்மைகள் யாவையும் என காலித்திடும் நாதனே. நீனைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதி. நீனைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதி. சொல்லுவோமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். கலங்காதே தீகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவே. கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. கண்மணி போல என்னை காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ நன்மைகள், எண்ணி முடியாத நன்மைகள் ஆண்டவர் வாழ்க்கையில் செய்திருக்கிறாரே. அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த ஆண்டிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், சகலத்தையும் புதிதாக்குற வல்லமையின் தேவன், உன்னை நிரப்பி நடத்த போகிறார்.
எத்தனை பேர் இந்த ஆண்டவரை நம்ப போறீங்க? கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உயிரான 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 இயேசு, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான இயேசு, இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். நல்ல ஆண்டவரை, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான இயேசு, இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. இந்த உலகத்துல உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான இயேசு, இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரணானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரணானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான இயேசு, இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லாம் இருக்கிற இடத்துல சொல்லுவோமா, எனக்கு உயிர் நீங்கப்பா, என் உயிர் நீங்க டாடி. எவ்வளவோ பேர் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் என் ஜீவன் போகும்படியாய் வகை தேடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாள் வரையிலும் கர்த்தாவே எனக்கு உயிரை கொடுத்து என்னை வாழ வைத்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் என் உயிர் நீங்க ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் எதற்கு தெரியுங்களா? அவர் ஊழியத்தை செய்யும்படியாய், அவர் நாமத்தை உயர்த்தும்படியாய், அவருக்கென்று உயிர் வாழும்படியாய்
உலகத்துல யார் யாரோ எப்படி எப்படியோ வாழ்றாங்க. ஆனால் இந்த ஆராதனையின் காரியத்துக்குள்ளாய் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வாழ வைப்பேன் மகனே, உன்னை வாழ வைப்பேன் மகளே. இந்த ஆண்டிலே எப்படியோ கடந்த ஆண்டு போய்விட்டது, இந்த ஆண்டு எப்படி என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறாயே, கர்த்தர் சொல்லுகிறார், மகளே உன் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்வு முடிந்து விடும் என்று சொல்லி இந்த ஆண்டின் துவக்கம் உனக்கு பல விஷயங்களை காண்பிக்கலாம். ஆனால் இந்த ஆராதனை நிமித்தமாக ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் வாழ வைப்பேன். You can live. நீ வாழ்வாய். விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சாரியா. அதற்காக தான் இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மளை வாழ வைக்கும்படியாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். பயப்படாதே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மாறிடாதவர். அழைத்தவரே அழைத்தவரே என்னோழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என்னோழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என்னோழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்பா, என்னெல்லாம் ஆண்டவர் கூப்பிடுவாரா, ஏலாம் என்கிட்டலாம் ஆண்டவர் பேசுவாரா சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறேன் பிள்ளை. என்னை கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இந்த ஆண்டிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியா, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியா, இந்த ஆராதனை நிமித்தமாக உன் வாழ்க்கையை மாற்றும்படியா, உன் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இப்பொழுது நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ இருக்கிற சூழ்நிலையில இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறாயே, உன் பக்கத்துல யாருமே இல்லாதது போல, உன் பக்கத்துல யாருமே இல்லாமல் உன்னை கைவிட்டது போல காணப்படலாம். ஆனால் இந்த ஆண்டிலே துதி ஜெயம் உண்டு என்ற இந்த ஆராதனை நிமித்தமாக கர்த்தர் உன்னை அழைத்து, உன்னை உயர்த்தி, அலங்கரித்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. நிறைவானவர் வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறதே. இந்த ஆண்டிலே கர்த்தர் இதை செய்து முடிக்க போகிறார். நீ சாட்சிப்படுத்தப்பட போகிறாய். நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து அப்பா, என்னை அழைத்தவருக்கு நான் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை ஒப்பு கொடுப்பாயா, உன்னை அர்ப்பணிப்பாயா? உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அழைத்தவரே அழைத்தவரே இன்னோழியத்தில் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே இன்னோழியத்தில் ஆதாரமே. கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மை. கர்த்தர் உன்னை நிறைவாய் வைக்க போகிறது உண்மை. இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து இந்த முடியும் நேரம் வரையிலும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். வீணான காரியங்களுக்குள்ள இந்த ஆண்டில போக வேண்டாம்.
ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்காக உங்க நாமத்தை உயர்த்தும்படி, ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும்படியாய் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வேலையில மீண்டுமாக ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த அருமையான துதி ஜெயமுண்டு என்ற இந்த ஆராதனை நிமித்தமாக இதை வெளியிடுகிறதான அருமையான இமானுவேல் டிவிக்கு நான் மிக்கவும் நன்றி செலுத்துகிறேன். இதை பாருங்கள். இதற்கு பிறகாக வரப்போகிற அநேக சீரியஸ், அநேக காரியங்கள், அநேக ஆராதனைகள் தொடர்ந்து வரப்போகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணி அநேகருக்கு இதை லிங்க் அந்த கூடிய காரியங்களை அனுப்பி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே ஜெபிப்போமா? ஆண்டவர் இந்த ஆண்டில நன்மையானதை உண்டு பண்ணும்படியாய், நன்மையானதை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு நான் நன்மை செய்வேன். நன்றி செலுத்து, துதி செலுத்து. எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஜெயம் எடுக்க முடியாமல், எந்தெந்த காரியத்திலெல்லாம் தாமதித்துக் கொண்டு, எந்தெந்த காரியம் இன்னும் தோன்ற முடியாமல் இருக்கிறது, துதி, ஜெயம் உண்டு. உன் வாழ்க்கையிலே ஆண்டவரை மாத்திரம் பற்றிக்கொள். ஆண்டவரை மாத்திரம் துதி செலுத்த முன்பா ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை ஏற்படுத்துவார். ஆண்டவரே, உமக்குள்ளே காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களும் தனிப்பட்ட நபர் முதற்கொண்டு அந்த துதியில அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, நீர் அவர்களை நடத்துவீராக. இந்த புதிய ஆண்டில இந்த துவக்கமானது உங்க நாமத்தை உயர்த்தப்படும்படியாக இந்த துதியின் நிமித்தமாக நீர் அவர்களை ஜெயம் எடுக்கும் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போவீராக. விடுதலை உண்டு பண்ணுவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி உண்மையே உயர்த்துகிறோம். எல்லா துதிக நம்ம மேல பொறுப்பாத்துல வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.